இளைஞன் ஒருவன் ஒரு குரு கிட்ட போறான். குருவே, என்னோட வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொன்னு, அது முடிய இன்னொன்னு அப்படின்னு எழும்பிட்டே இருக்குது. நிம்மதியா தூங்கவே முடியல. எப்பவும் நான் கவலையாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட குரு, சரி, இன்னைக்கு நீ என்னோட இந்த மடத்துல தங்கலாம். இப்போ மடத்துக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. இளைஞனும் போய் பார்க்கறான். வந்து குரு கிட்ட, குருவே, அங்க 75 ஒட்டகங்களும் ஒரு சின்ன குடிசையும் இருக்குது அப்படின்னு சொல்றான். நீ பார்த்த அந்த 75 ஒட்டகங்களையும் தூங்க வச்சுட்டு அந்த குடிசையில நீ தூங்கலாம் அப்படின்னு குரு சொல்றாரு. இளைஞனும் சரி அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல தூங்கும் நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட ஒட்டகங்கள் தானே போய் படுத்துக்குது. இன்னும் சில ஒட்டகங்கள் தூங்குறதுக்கு இந்த இளைஞன் உதவி செய்யறான். அதுவும் தூங்கிருச்சு. ஆனா இன்னும் சிலது தூங்கவே இல்லை. எல்லாமே நின்றுட்டு தான் இருந்தது. கொஞ்ச நேரம் ஆக ஆக தூங்கின ஒட்டகங்களும் எழ ஆரம்பிக்குது. ஒண்ணு மாதிரி ஒண்ணு எழ ஆரம்பிக்குது. விடிஞ்சிருச்சு. இப்போ அந்த இளைஞன் தூங்கவே இல்லை. குரு கிட்ட நடந்ததை சொல்றான். குரு சொன்னது, உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் இப்படித்தான். சில பிரச்சனைகள் இந்த ஒட்டகம் தானா தூங்க சென்றது போல தானா சரியாயிரும். சில பிரச்சனைகளை நீ முயற்சி செய்து தீக்கணும், ஒட்டகத்தை தூங்க வச்சது போல. சில பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது, அதெல்லாம் நின்றுட்டு இருந்த ஒட்டகங்களை போல. சிலவற்றிற்கு காலம்தான் பதில் அளிக்கணும். எப்படி அந்த 75 ஒட்டகங்களையும் தூங்க வைக்க போராடி விடிஞ்சிருச்சோ, அது போலதான் நம்ம வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க நம்ம போராடிட்டே இருக்கும்போது பிரச்சனை முடியாது, நாம முடிஞ்சிருவோம் அப்படின்னு குரு சொன்னாரு. கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறம் குருவை சந்தித்த இளைஞன், குருவே, நின்று கொண்டிருக்கும் ஒட்டகத்தை பத்தி நான் கவலைப்படவே இல்லை, நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொன்னானாமா. ஆமாங்க, வேதமும் இதைத்தான் சொல்லுது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த நம்முடைய வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு. எல்லா பிரச்சனையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம கவலையெல்லாம் இருக்க பழகிக்கணும்.